Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the Covenant of Day. And today is 18 September 2025 and a Thursday. வியாழக்கிழமை. கர்த்தர் நல்லவர். அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து நன்மை செய்கிறவராய் அவர் அலைந்து திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, ஒருத்தனுக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த மகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று போகும்பொழுது வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிள்ளை இறந்து போச்சு, ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுரு, இனிமேல் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் நம்பினா, அவர் வந்து தொட்டா என் பிள்ளை குணமாக ஒன்று, இப்போ உயிர் இல்லை, இனிமேல் அவர் தொட்டால் ஒன்றும் நடக்காது, அப்படி தான் நினச்சி அவன் சொல்கிறான். அது சொல்கிறதுல உண்மை தானுங்க, நியாயம். அப்போ ஏசாமி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். மார்க் சாப்டர் 5 verse 36, மார்க் 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இருந்து என்று சொல்லி, as soon as Jesus heard the word that was spoken, he said to the ruler of the synagogue, do not be afraid, only believe. ஆரம்பத்தில் என்னை பார்க்கும்போது என்ன விசுவாசித்தா, என்ன நம்பின, in the beginning what you believe about me, அந்த நம்பிக்கையிலே நிலைத்திரு, பயப்படாத. அதைத்தான் சொல்ல வர்றாரு. பயப்படாத, செத்துட்டான்னு சொன்ன உடனே பயந்துடாத, விசுவாசத்தை விட்டுடாத, விளைகிறாத, பின்வாங்கிறாத, ஓடிடாத, மறுத்துறாத, மறந்துடாத. இவையெல்லாம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஆமா தானே? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி, ஐயோ மக செத்துட்டாலே, ஐயோ இது போச்சே, இது அழிஞ்சு போச்சே, இது நடந்துருச்சே, இது இனிமேல் நடக்காது, அப்படியெல்லாம் நீ முரண்பாடாக நினைக்காத. டோன்ட் திங்க் இன் அ நெகட்டிவ் வேஸ், கண்டினியூலி இன் பாசிட்டிவ் வேஸ், கண்டினியூலி பிலீவ், நம்பு, விசுவாசமாயிரு, பயப்படாத. உன் வாழ்க்கையில் ஓட்டத்தில் வருகிற சூழ்நிலையை கண்டு பயப்படாத, பின்வாங்கி விடாத. விசுவாசத்தின் போராட்ட வாழ்க்கையிலிருந்து பின்வாங்கி விடாதே, பயப்படாதே. ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. ஐயா, பயப்படாம எப்படியா இருக்க முடியும்? நான் நம்பிக்கையோடு வந்தேன், உன்னை கூப்பிட்டேன், என் மகளை சுகப்படுத்த சொல்லி, அவ செத்து போயிட்டாளே, இப்ப நான் பயப்பட முடியாது. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா கலங்கி போயிட்டேன், என் மக போயிட்டாளே, நீங்க வந்தா அவளுக்கு சுகம் கிடைக்கும், வாழ்வாள் நினைச்சேன், இப்போ செத்துட்டாளே. அதுக்கு தான் சொல்றாரு ஆண்டவர், பயப்படாத, விசுவாசமா இரு. நீ எதை நினைத்து விசுவாசித்து என்னிடத்திலே வந்தாயோ அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாய் இருப்பாயானால் அந்த முதல் அன்பை மறந்து விடாதே. எப்படி ஆண்டவரிடத்தில் நீ நம்பிக்கை வைத்தாய், விசுவாசம் வைத்தாய், எதை நம்பி நீ வந்த, எப்படி ஏற்றுக்கொண்டே என்பதை நினைத்து அவருக்கு ஒப்புக்கொடு. சோர்ந்து போகி விடாதே, கலங்கி விடாதே. அவர் உன்னை ஆதரிப்பார், உன்னை அரவணைப்பார், உன்னை காத்து கொள்ளுவார். மீண்டும் மீண்டும் அவருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, ஏன் பயப்படுகிறாய்? Fear not. Just continue, believe me. I'm unchangeable God. Yesterday, today, forever, I am same. ஆகவே நான் உன் வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்ய முடியும். நீ எதிர்பார்ப்பதற்கும் நீ எட்டாததும் அறியாதமான பெரிய காரியங்களை செய்ய என்னாலே முடியும் என்று கர்த்தர் உனக்கு இன்றைக்கு சொல்லுகிறார். ஆகவே மகனே, மகளே, அருமையான தம்பியே, தங்கச்சியே, விசுவாசத்தோடு இருந்து ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிற அருமையான தகப்பனே, எங்கள் இரட்சகரே, உடைய வார்த்தைக்காக நன்றி. மனிதன் இயல்பாகவே பயப்படுகிறவன், சோர்ந்து போகிறவன். ஐயா, எங்கள் மேல் நீ அன்பு வைத்ததினாலே தான் எங்களை பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலே உம்மை நம்பி, உம்மை விசுவாசித்து, உம்மை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். உன்னுடைய அனாதி அந்த தைரியம்,
அந்த முழுமையான நம்பிக்கை, விசுவாசம் உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. சோர்ந்து போன உள்ளங்களை ஆசீர்வதிங்க, புதுபலத்தால் நிரப்புங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன்னோடு இருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. நீ பயந்தால் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. Take care and God bless.